வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஜென்ரலாக ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நியூஸு எதை திருப்பினாலும் இந்த மாதிரி இஷ்யூனால் குழந்தைங்கள கொன்னுட்டு அவங்க அப்பா இறந்துட்டார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆமாம், இப்போது திருப்பூர்கிட்டே ஏதோ இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன். தன்னோட 3 பசங்களை வந்து கொலை பண்ணிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் ஒரு நல்ல லைன் இருக்கும், த ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம், த ப்ராப்ளம் இஸ் யுவர் ஆட்டிடியூட் அபவுட் தி ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளமாக பார்த்தா தான் அது ப்ராப்ளம். அதை ப்ராப்ளமாக பார்க்கலைன்னா அது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விஷயம் நம்ம ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ, ஐயோ ஃபெயில் ஆகிடுமோ, என்ன பண்ணுறேன்னு அதை பற்றியே திங்க் பண்ணால் தான் ப்ராப்ளம் பெருசாக க்ரியேட் ஆகுது. ஸோ சரி பார்ப்போம், ஃபெயில் ஆகட்டுமே பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுதுல. ஸோ கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, சுற்றி இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் தானே தவிர அதுதான் லைஃபே கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி லைஃபவே தொலைக்கக்கூடாது. லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம்தான் அந்த ப்ராப்ளம். அது எப்படியா வேணா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் உலகத்தில் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ எல்லோரும் வந்து நம்ம இப்போ நிறைய நெகட்டிவ் திங்கிங் நிறையா போகுது. இதை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஞானி புத்தர் அப்படிலாம் இல்லை. ஆனால் நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா போகுது. ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோமே. ஏன்னா லைஃபுங்கிறது ஒரு அழகான விஷயம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே படைச்சிருக்காரு. நம்ம ஒரு ஹாப்பியாக இருப்போம். யாருக்கிட்டேயும் பெருசாக வந்து போட்டி இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி பொறாமப்படுறது, அவன் வளர்ந்துட்டான், இவன் நம்ம கீழே இருந்தவன் இங்கே போயிட்டான் அப்படிலாம் நினைக்காம உண்மையாக இருப்போம், உண்மையாக பேசுவோம். ஒரு வார்த்தை பேசினாலும் அது உண்மையாக இருக்கட்டும். பிடிக்கலையா பேசாது விட்டுறலாம். ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை பார்க்கணும். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சி எல்லோரும் நல்லா இருப்போன்னு நம்புகிறேன், நானும் வேண்டிக்கிறேன். நன்றி.